வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க ஆசை அடுத்த வார எபிசோட்ல மீனாவோட அம்மா முத்துட்ட சொல்றாங்க, நைட்டு 10 மணிக்கு மேல என் பொண்ணுகிட்ட இருந்து கால் வந்தாலே என் வயிற்றுல புளிய கரைக்குமாப்ல அப்படின்னு சொல்றாங்க. உங்க அம்மா மீனாவை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாங்க, எப்ப என்ன சொல்லி காயப்படுத்துவாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது சீதாவையும் உங்க குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது எனக்கு ரொம்ப பயமா இருக்குமாப்ல அப்படின்னு சொல்றாங்க. நீங்க கேட்ட விஷயத்த நான் மறுக்கிறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ரவிக்கு சீதாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. பரவாயில்லத்த, அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வாழ்ந்தா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சேன், நீங்க பயப்படுறதுல நியாயம் இருக்கத்த, நான் உங்களை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு முத்து. இதுக்கிடையில ரோகிணி நீ ஊருக்கு கிளம்புமா அப்படின்னு அவங்க அம்மாட்ட சொல்லிடுறாங்க. கிறிஷை கூப்பிட்டுட்டு ரோகிணியோட அம்மா இப்போ ஊருக்கு கிளம்புறாங்க. அவங்க கிளம்புறதுக்காக கார் புக் பண்ணியிருக்கிறாங்க. லக்கேஜ் எல்லாம் கொண்டு வந்துட்டு வெளியில வந்து பாக்குறப்ப அங்க முத்து தான் நின்றுட்டு இருக்கிறாரு. ஊர் போகணும்னு கார் புக் பண்ணிருந்தாங்க, அது நீங்க தானம்மா அப்படின்னு கேக்குறாரு முத்து. நம்ம ஊர் பஸ் தானே பிடிக்கணும், அதுக்கு என்ன டைம் இருக்குமா அப்படின்னு சொல்றாரு. உங்களை பார்த்தா மீனா ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்றாரு முத்து. பஸ் ஸ்டாண்டுக்கு போற வழியில தாமா வீடு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்னு ரோகிணியோட அம்மா சொல்றாங்க. அதெல்லாம் பஸ்ஸை மிஸ் பண்ண மாட்டீங்க, கவலைப்படாதீங்கம்மா, உங்களை கரெக்ட் டைமுக்கு பஸ் கொண்டு போய் விட வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்றாரு முத்து. முத்து இப்போ ரோகிணியோட அம்மாவையும் கிறிஷையும் கூப்பிட்டுட்டு மீனாவை பாக்குறதுக்காக போறாரு. இதுக்கிடையில ஸ்ருதி ரவிக்கு கால் பண்ணியிருந்திருப்பாங்க. முத்து முன்னாடி பேச முடியல அப்படின்றதுக்காக போன் அட்டன் பண்ணாம விட்டுடுறாரு ரவி. ஸ்ருதியுமே பொறுத்து பொறுத்து பாக்குறாங்க, ஆனா ரவி போன் அட்டன் பண்ற மாதிரி தெரியல. அதனால நேரா கிளம்பி ரவியோட ரெஸ்டாரண்ட்டுக்கே போயிடுறாங்க. என்ன பண்ற நீ அப்படின்னு கேக்குறாரு ரவி ஸ்ருதிட்ட. போன் பண்ணா ஏன் போன் கால் அட்டன் பண்ண மாட்டேன்ற அப்படின்னு கேக்குறாங்க ஸ்ருதி. எங்க வீட்டுல கல்யாண தேதி கூட பிக்ஸ் பண்ணிட்டாங்க, வர 15ஆம் தேதி கல்யாணம்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. கல்யாணத்துக்காக பர்ச்சேஸ் எல்லாம் போயிட்டு வான்னு சொல்றாங்க, நாளைக்கு அந்த மாப்பிள்ள வரானா அவன் கூட என்ன பர்ச்சேஸ் போக சொல்றாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. அதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற அப்படின்னு ரவி கேக்குறாரு. இதுக்கு ஒரு முடிவு தெரியாம நான் இங்க இருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸ்ருதி. நீ என்ன உடனே கல்யாணம் பண்ணி ஆகணும், உனக்கு வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. ரவி என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்கிறாரு. வீட்டை எதிர்த்து ரவி ஸ்ருதியை கல்யாணம் பண்ணிப்பாரா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.